நம்ம இன்னைக்கு வந்து மைசூர் பாக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி இதில் மாவை போட்டு நம்ம வறுக்கிறோம். கடல மாவு அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு இதை வறுக்கணும். நம்ம இதை வந்து வறுத்துட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா கட்டி விழாது. நம்ம வறுக்காமல் போட்டோம் அப்படின்னா கெட்டியாகும், கட்டி கட்டியாக விழுந்துடும். அதுக்கு தான் லேசாக கொஞ்சம் நேரம் சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த எண்ணெய் பாதி நெய் பாதி. எண்ணெய் வந்து நமக்கு மனம் இல்லாத எண்ணெய், நல்லெண்ணெயோ கடலை எண்ணெயோ கிடையாது. ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஏதாவது ஒன்று வாசம் இல்லாத எண்ணெய். அதை ஊற்றி நம்ம ஒரு பாத்திரத்தில் சூடுபடுத்தி வச்சுக்கிறோம். இப்போ வந்து 2 கப்பு சீனி போடுறோம். 1 கப்பு வந்து மாவு, கடலை மாவு, அதுக்கு 2 கப்பு சீனி. தண்ணி வந்து 1 கப். இதை வந்து நல்லா, இதுக்கு பதம் தேவையில்லை, நல்லா கரைஞ்சி சீனி நல்லா நுர கூடி கொதித்து வரும். சீனிப்பாகு வந்து இந்த மாதிரி வருது. கடலை மாவை போட்டு இப்படியே கிண்ட வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். சில பேர் வந்து நெய்யில் வறுப்பாங்க. நம்ம வந்து நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கோம். சில பேர் நெய் எண்ணெய் ஊற்றி கரைச்சி வைப்பாங்க மாவை. நம்ம கரைக்கலை. இதை வந்து கரைக்காமல் நம்ம நெய்யில் வறுத்ததுனால இது ரொம்ப ஒன்றும் கெட்டிலாம் விழாது. நம்ம கிண்ட சரியாயிடும். இதை வந்து நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் கிண்டணும். மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கையெடுக்காமல். வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து தான் நெய்யை ஊற்ற போகிறோம். நெய்யை வந்து நம்ம ஒரு அடுப்பில் நெய் பாதி எண்ணெய் பாதி அடுப்பில் சுட வச்சுருக்கோம். இதை வந்து கிண்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த நெய்யை ஊற்றுற போது கொஞ்சம் அந்த நெய் சூடாக இருக்கணும். அந்த நெய் சூடாக இருந்தால் தான் இதில் ஊற்றும் போது நல்லா ஒரு மாதிரி பொரியாக வரும். இந்த இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்படி ஊற்றும் போது தயிர் மாதிரி திரண்டு வந்த மாதிரி வரும். இப்படி நம்ம கிண்டிக்கிட்டே அந்த நெய்யை பூரா ஊற்றணும். அரை கிண்ணம் நெய்யவும் இதில் அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு ஒரு பக்குவம் வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா போல் திரண்டு வரும். பதம் வந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம்தான். நம்ம இருந்த நெய்யை பூரா ஊற்றிட்டோம். நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது பதம் வந்துடும். இப்போ வந்து நம்ம கிண்டிட்டோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம், தூக்கி ஊற்றுறோம். இதை வந்து இப்படி ஊற்றி பரப்பி விட்டுறணும். இப்போ நம்ம வந்து அதை தூக்கி ஊற்றுறதுக்குள்ளே கருக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நல்லா ஒன்று போல் பரப்பி விட்டுட்டு அப்புறமா பீஸ் போட வேண்டியதான். இப்போ நம்ம சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டுருவோம். தட்டில் கை வைக்க முடியல, சூடு பயங்கரமான சூடாக இருக்கு. இப்படி நம்ம கோடு போட்டு வச்சிட்டோம்னா அப்புறமா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்.